Please subscribe Sadhguru Sai Creations. சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய் இருக்கும் பொழுது இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி, உணவு மாதிரி எடுத்தால் அப்பப்போ எனக்கு இந்த சுகர்னால் வரக்கூடிய ஒரு டயர்ட்னஸ் எனக்கு உடலில் இருந்து குறையுமா? சர்க்கரை நோய்க்கு இது வரைக்கும் மருந்து எடுக்கல, இப்போ மருந்து எடுக்க போகிறோன்னா நம்ம சித்தா மெடிசன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம்னா நல்ல ரிசல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம சித்த மருந்துகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பேசிக்காக நமக்கு சுகர் இருக்குன்னா பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு உணவு முறைகள் அப்படின்னு சொன்னோம்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய் இருக்கும் பொழுது இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி, உணவு மாதிரி எடுத்தால் அப்பப்போ எனக்கு இந்த சுகர்னால் வரக்கூடிய ஒரு டயர்ட்னஸ் எனக்கு உடலில் இருந்து குறையுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எந்த உணவு எடுக்கலாம்? சிலர் நான் பார்லி எடுக்கலாமா, இல்லை சிறுதானியங்களில் கஞ்சி மாதிரி குடிச்சிக்கலாமா அப்படின்ட்டு. ஸோ இதில் முக்கியமாக எந்த மாதிரியான உணவோடு சில மருந்து நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். இது சிம்பிளாக நம்ம வீட்லேயே பயன்படுத்தக்கூடியது தான், அதையும் நான் சொல்கிறேன். இப்போ சர்க்கரையோட அளவு எந்த ரேஞ்சில் இருக்குது? இப்போது புதுசாக எனக்கு சுகர் இப்போ தாங்க நான் டயக்னோஸ் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. சர்க்கரை நோய்க்கு இது வரைக்கும் நான் மருந்து எடுக்கலை, அப்போது இப்போ தானே நம்ம மெடிசன்ஸ் எடுக்க போகிறோம். சர்க்கரை நோய்க்கு இது வரைக்கும் மருந்து எடுக்கலை, இப்போ மருந்து எடுக்க போகிறோன்னா நம்ம சித்தா மெடிசன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம்னா நல்ல ரிசல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியும். இதுவே நம்ம சில வருடங்களாக சர்க்கரை நோய்க்கான மருந்துகள் எடுத்துட்ருக்கேன், சர்க்கரை நோய் இத்தனை நாட்கள் மருந்து எடுத்து இப்போ இன்சுலின் வரைக்கும் போட சொல்லியிருக்காங்க, அப்போ இன்சுலின் இல்லாமல் சித்த மருந்துகள் எடுக்கலாமான்னா அதற்கும் எடுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம சித்த மருந்துகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சிலர் என்னென்னா, மேம் இம்மிடியேட்டாக நான் சுகருக்கான மெடிசன் சித்தாவில் ஸ்டார்ட் பண்ணிடணும், பட் இன்னிலேருந்தே நான் அந்த பழைய மெடிசன்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு இன்னிலேருந்து நான் புதுசாக சித்தா மெடிசன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு ஆர்வம், ஒரு நம்ம முழுவதுமாக குணம் பெறணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது. பட் அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு மாதம் நம்ம ஆல்ரெடி நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கிற மருந்துகளோடு சேர்த்து தான் சித்த மருந்துகள், அதை நம்ம மருத்துவர்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனோடு சில உணவு முறைகள் எடுக்க தான் நமக்கு பிளட் சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதற்கு ஏற்ற மாதிரி மருந்துகளை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேசிக்காக நமக்கு சுகர் இருக்குன்னா பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு உணவு முறைகள் அப்படின்னு சொன்னோம்னா ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவு முறைகள் எடுக்கணும். முக்கியமாக மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கிற உணவுகளை டோட்டலாக நம்ம தவிர்த்துட்டு வந்தோம்னாவே ஈஸியாக நமக்கு சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். இதுதான் பார்த்தோம்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகள். சாப்பிட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரணமாயிட்டு அது ரத்தத்தில் குளுக்கோஸாக கலக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம பார்த்து எடுக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஹோல் கிரெயின்ஸில் இருக்குது, பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகளில் அது இருக்குது, அன்பாலிஷ்டு ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதில் எல்லாமே இருக்குது. இதை நம்ம சாப்பிடும்பொழுது என்ன ஆகும்னா பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும். நிச்சயமாக மதிய வேலைகளில் நம்ம சாப்பிடும்பொழுது அரிசி வகைகளை கரெக்டாக நம்ம பார்த்து சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி அரிசி வகைகள் சொல்லும்போது நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக, நல்ல ரெட் கலரில் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி வகைகள் எடுத்தோம்னா அதுலேயே நமக்கு சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய உணவுகள்லையும் ஒரு 8 மணிக்குள்ள உணவுகளை எடுத்து முடிச்சிடணும். அடுத்தது முக்கியமாக நம்ம கவனம் செலுத்த வேண்டியது வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காய்கறிகள். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் யாருமே நிறைய கவனம் செலுத்துறதே கிடையாதுன்னே சொல்லலாம். இந்த காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி நம்ம எடுக்கலாம்னா, காலையில் கொஞ்சம் காய்கறிகள் சேர்த்து சாப்பிட்ணும், மதிய நேரத்தில் அந்த அரிசிக்கு சமமான அளவு இரவு நேரத்திலும் அந்த மாதிரி சாப்பிட்ணும். ஸோ ஒரு நாளைக்கு சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு சொல்லும்போது 400 to 500 கிராம் அளவுக்கு மொத்தமாக காய்கறிகள் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரணும்.
அப்போ ஒரு நாள் முழுவதும் இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம தேர்ந்தெடுத்து செலக்டிவாக சாப்பிட்டுட்டு வரணும். அதுலேயுமே வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த நீர்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய காய்கறிகளும் நம்ம சேர்த்து சாப்பிடணும். கீரை வகைகளும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இதுலேயே நமக்கு சுகர் லெவல் நல்லாவே குறையும். ஆனால் நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா, காலையிலையும் இட்லி தோசை சாப்பிட்ற, மதியம் வந்து அரிசி சாதம், இரவு நேரத்தில் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி மாவு பொருட்களை அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா பிளட் சுகர் லெவல் குறையாமல் அப்படியே மெயின்டைன் ஆகிட்ருக்கும். இதனோட ப்ரோட்டீன், கால்சியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாரத்துக்கு 2-3 முறையாவது நம்ம சுண்டல் வகைகளோ, வாரம் 2 முறையாவது நம்ம அன்குக்டு டயட் அப்படின்னு சொல்கிறோம், சமைக்காத உணவுகள், பச்சையாக இருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு முளை கட்டிய பயிறு வகைகளோட நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வாரம் 2 நாள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போது அதிகமாக பசிக்கிற நேரத்தில் சிறுதானியங்களோட வேறு என்னங்க சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய நாயுருவி அரிசி அப்படின்னு ஒரு அரிசி இருக்குது. இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம ரோட்டு ஓரங்கள்லாம் பார்த்துருப்போம், நாயுருவி செடி வந்து சின்னதாக இருக்கும். ஸோ கிராமப்புறங்களில் இதை வந்து எரித்து சாம்பலாக்கி அதை வந்து பல் துலக்குவாங்க. இதோடைய வேரோ எடுத்தும் அது வந்து பல் துலக்குவாங்க. ஸோ பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த நாயுருவி சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இதனோட விதைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டோம்னா உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை தான் நம்ம நாயுருவி அரிசி அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து டெய்லியுமே ஒரு 10லேருந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்து இது கஞ்சி மாதிரி காய்ச்சி ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு காலையில் குடிக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு அடிக்கடி டயர்ட் ஆகுது இல்லைங்களா, ரொம்ப டயர்ட் ஆகுதுங்க, கொஞ்சம் ஒர்க் பண்ணாலே நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இல்லை அடிக்கடி யூரினேஷன் போகுது, அடிக்கடி மூச்சு வாங்குதல் பிரச்சனை இருக்குது, ரொம்ப பசி எடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறீங்களா, இந்த நாயுருவி அரிசியை நம்ம கஞ்சி மாதிரியோ இல்லை பொடி பண்ணி வச்சுட்டு அந்த பொடியை கூட போட்டு நம்ம காலை வேளைகளில் இதை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் மல்லி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. பொதுவாகவே நமக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தாலோ இல்லை வெயிட் லாஸ் பண்ணணுன்னாவோ சுகரை கண்ட்ரோலில் வைக்கணும்னா நமக்கு தனியா விதைகள் மல்லி நமக்கு பயன்படுது. இந்த மல்லி சூரணம் அப்படின்ற மெடிசன் சர்க்கரை நோயாளிகளுக்கு முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். எப்படி இந்த மதுமேக குடிநீர் சூரணம், அதுக்கு அடுத்ததாக ஆவாரை குடிநீர் சூரணம், இது எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் கஷாயமாக குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா மல்லி சூரணமும் அதனோட சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் பார்த்தோம்னா சர்க்கரையோட அளவை, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மல்லி சூரணம் நம்ம இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தனியா விதைகள் தான் முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்குது. இதனோட ஓமம், அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், இது மூன்றுமே முக்கியமான மூலிகைகளாக இருக்குது. இதனோட ஆவாரம் பூ, கருஞ்சீரகம் இதனில் சேருது. இது எல்லாமே சேர்த்து ஒரு கலவையாக தான் நமக்கு வந்து மல்லி சூரணம் கிடைக்குது. இந்த மல்லி சூரணம் நம்ம என்ன பண்ணலான்னா வெந்நீரில் கலந்து காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு பின் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். உணவுக்கு முன் எடுக்கக்கூடிய மெடிசன் பார்த்தோம்னா மதுமேக குடிநீர் சூரணம், இல்லை அப்படின்னா ஆவாரை குடிநீர், இது 2த்துல ஏதாவது ஒன்று கஷாயமாக போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை கஷாயத்தை குடிச்சிட்டு உணவு எடுத்ததுக்கு பிறகு இந்த மல்லி சூரணத்தை குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளோடு இந்த மெடிசன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அடுத்து முக்கியமாக சுகர் அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன சொல்கிறோம், துவர்ப்பும் கசப்பும் இருக்கக்கூடிய மூலிகைகள், மருந்துகளை சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் அத்தி குடிநீர் அப்படின்ற இன்னொரு கஷாய மருந்தும் இருக்குது. அத்தினா நமக்கே தெரியும், அத்தி மரப்பட்டையிலிருந்து செய்யக்கூடிய குடிநீர் வகை, கஷாய வகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அத்தி குடிநீரும் நமக்கு எப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் துவர்ப்பும் கசப்பும் சேர்ந்து இருக்கிறதுனால பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையுமே உணவுக்கு முன் நம்ம குடிச்சிட்டு வரலாம். அத்தி மரப்பட்டையோடு திரிஃபலாவும் இதில் சேர்ந்துருக்கு, நாவல் பட்டையும் இதில் சேர்ந்துருக்கு. அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், அத்தி மரப்பட்டை, நாவல் பட்டை, இது எல்லாமே சேர்ந்தது தான் அத்தி குடிநீர் அப்படின்ற ஒரு மெடிசன். இந்த மெடிசனையும் நம்ம கஷாயம் மாதிரி 1 ஸ்பூன் எடுத்து போட்டு 3 கிளாஸில் தண்ணீர் விட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு
ஒரு கிளாஸாக வந்ததுக்கப்புறம் வடிகட்டி அதை குடிக்கும்போது நம்ம பிளட் சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த பதிவில் சுகர் இருந்துச்சுன்னா, பிளட் சுகர் இருந்தால் ஏற்கனவே நான் சொன்ன பதிவுகளில் சொன்ன மருந்துகளோட விவரத்தையும் இதில் நான் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மருத்துவர் ஆலோசனைப்படி ஒவ்வொரு மாதமும் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது சுகர் லெவல் குறைய அதற்கேற்ற மாதிரி மெடிசன் டோசேஜும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதிவு பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்குது, நீரிழிவு நோயாளிகளாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.